ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பாருடா, நீ கோவத்துல அவங்க வேண்டான்னு அவங்கள தூக்கி எறிஞ்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். ஆனா அவ உன் தங்கச்சிங்கிறதும் வேலு உன் தம்பிங்கிறதையும் நீ நினைச்சாலும் மாத்த முடியாதுடா. ஏம்பா, அவ பண்ண தப்ப மறக்க முடியாம வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றல்ல, நடந்ததெல்லாம் எங்களை மாதிரி மறந்து மன்னிச்சு பாரு. இந்த வேதனை தானாவே உன்னை விட்டு விலகி போயிடும்டா. உன் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும்டா. உன் கண்ணு முன்னாடி இருக்கிற கோவம் விலகி உன் தங்கச்சியும் தம்பியும் அவங்க மேல நீ வச்சிருக்கிற பாசம் மட்டும்தான் உனக்கு தெரியும். இது பாரு, இப்பவும் சொல்றேன், அவங்கள விரோதியா பார்க்காதடா. மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டா நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தைன்னு எந்த உறவும் இல்லாம போயிடும் மாப்ள. நீயே யோசிச்சு பாரு, உன் பொண்டாட்டி வழியில உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு ஆள் கூட இல்ல. அத புரிஞ்சிக்க மாப்ள. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க கூடி நின்னாதான் பிறந்த பொறப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா பாத்திரே, தேவையில்லாத கோவத்துக்காக உறவுகள் எல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டு தனிமரமா நிக்கிறது இல்லடா வாழ்க்கை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. சொந்த பந்தம் கூட இருந்த சொத்து சொகலம் தேவையில்லடா. ஆனா சொந்த பந்தம்ல விட்டு போயிடுச்சுன்னா வாழ்றதுலயே அர்த்தம் இல்லடா. இத பாருடா, என்னதான் சொத்து சொகம் பெருசா இருந்தாலும் சொந்த பந்தம் தாண்டா பெருசு. நாங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எந்த உரம் இல்லாம நின்னுடக்கூடாதுடா. உன் வாரிசு நின்னுடக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் அம்மா நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க திரு. ஏமா, அப்ப என் பிள்ளைங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அத்தையா அக்கா இல்லையா, தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க இல்லையா, சித்தப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு பாலா இல்லையா? இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? ஏய் திரு, இப்ப எல்லாரும் இருக்கோண்டா உனக்கு. ஆனா பூஜா பண்ண தப்ப காரணம் காட்டி உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டு தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை தூக்கி எறிஞ்சிட்ட. அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னையும் அம்மா அப்பா தம்பியையும் தூக்கி எறிய மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அவ ஏதாவது சொன்னாங்கிறதுக்காக